எனக்கும் உங்களுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். அந்த மனுஷன் தேவ கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவன். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறபடியினால தான் ஒரு கேதுருவாய் வளர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கேதுருவாய் வளர்ந்ததான இந்த கேதுரு மரத்தை ஒரு நாளும் முச்சடியிலிருந்து வந்துகிற அக்கினி பற்றி பிடிக்கவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பனையை போல செழித்திருக்கிறார்கள். பனைமரத்தை இங்கே அதிகமாய் பார்க்க முடியாது கோயம்புத்தூர் பட்டணத்தில். ஆனால் நான் ஒரே ஒரு இடத்துல பனைமரத்தை பார்த்தேன். அங்கே தெரியுமா, நெல்சனுடைய வீட்டுக்கு முன்பாக 4-5 பனை மரங்கள் ஓங்கி நிற்கிறது. அந்த பனை மரத்தை பார்க்கும்போது அதில் ஒரு காய்ந்த இலையை நம்ம பார்க்கவே முடியாது. அப்படியானால் நான் இந்த கோயம்புத்தூர் விட்டு தாண்டி ஈரோடு பெருந்துறை தொடங்கும் போதே அந்த வனாந்திர இடத்துலலாம் அந்த கந்தக மூவிலெல்லாம் இந்த பனைமரம் செழித்து நிற்கிறது குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த பனைமரத்துக்கு ஒரு நாள் வறட்சியே வராது. அதனால தான் தேவ வசனத்தை அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. நீதிமான் பனையை போல செழித்து கேதுருவை போல வளருவான். ஹல்லேலூயா. அப்போ நானும் நீங்களும் எதுவாக இருக்கிறோம்? பனைமரமாக இருக்கிறோம். அது மாத்திரமில்லை, கேதுரு மரமாக இருக்கிறோம். கேதுருக்களை போல இருக்கிற நம்ம சத்ரு சவால் விடுவான். உன்னால் என்ன செய்யறோம் பாரு, நீ அக்கினிக்கு முன்பாக சுட்டெரித்து போடப்படுவாய் என்று சொல்லி சவால் பிசாசு விடுவான். ஆனால் நானும் நீங்களும் அவன் கொடுக்கிற சவாலுக்கு முன்பாக பயந்து போக வேண்டியது அவசியமே இல்லை. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நாம் ஒருபோதும் எந்த காரியத்துக்கும் நாம் பயந்து ஓடுபவர்கள் அல்ல. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம், கர்த்தருடைய ஜனம். கர்த்தருக்கு முன்பாக கேதுருக்களாய் வளர்ந்த நம்ம ஒருவரும் தொடவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை ஒருவரும் தொட முடியாது என்று சொல்லி அதிலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அதில் ஏசியாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் அதனுடைய 12-13 வசனத்தை வாசிக்கலாமா? ஏசியாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் அதனுடைய 13-14 வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்பாக ஒரு பாடலை எழுதினேன். 6-7 வருஷத்தில் அதுக்கு முன்பாகவே இருக்கும். மலைகளும் மரங்களும் பாடிடுதே, பர்வதங்கள் கைகொட்டி ஆடிடுதே. இந்த வசனத்தின் வைத்து தான் அந்த பாடலை நான் எழுதினேன். ஏனென்றால் பர்வதங்கள் எல்லாம் கைகொட்டி பாடுகிறது. மரங்கள் எல்லாம் வெளியின் மரங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக என்ன செய்கிறதா? மரங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக கை கொட்டும். பர்வதங்கள் தேவனுக்கு மகிமை கொண்டு வரும். ஆகையினால இந்த மனுஷனாகிய நானும் நீங்களும் மௌனமாக இருந்தால் இந்த மலைகளும் இந்த மரங்களும் எல்லாம் தேவனுக்கு முன்பாக தங்களுடைய கரங்களை கொட்டி என்ன செய்யுமா? கம்பீரமாய் பாடும். அதனால தான் நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த உடனே தேவனுடைய சமூகத்தில் நான் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும் என்று சொல்லி நானும் நீங்களும் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? அதுலேயே 13ஆம் வசனத்தை வாசிங்க. 55:13. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சோரிக்கு பதிலாக மிருத செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும்
நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்று சொல்லி ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் நீங்களும் ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒன்றுக்கு கவலைப்படாதபடிக்கு தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் எழுபுகிறவன் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எதற்குமே நம்ம கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. மறுபடியும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24 வரைக்கும் நம்ம வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளில் ஒன்றை எடுத்து அதன் நடுவே அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் இளசா இருக்கிறதை ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் நீங்களும் யாருன்னு நான் சொன்னேன்? நாம் எல்லாரும் ஒலிவ மரத்தை போலவும் கேதுரு மரத்தை போலவும் இருக்கிறோம். நானும் நீங்களும் ஒரு கேதுரு மரம். இந்த கேதுரு மரத்தினுடைய இளங்கிளையை ஒடித்து அந்த வசனத்தை நல்லா பாருங்க. எல்லாம் வேதாகமம் கொண்டு வந்திருக்கீங்க. வேதாகமம் கொண்டு வராதவர்கள் இந்த ஸ்க்ரீனில் வருகிறதான அந்த வசனத்தை உற்று பாருங்கள். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவே அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் இளசாயிருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேலே நாட்டுவேன். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் நம்ம வீட்டில் நிறைய செடிகளெல்லாம் வளர்த்துறோம் இல்லையா? மரங்களும் இருக்குது, பூ மரங்களும் பூச்செடிகளும் இருக்குது. அந்த பூச்செடி கூட அந்த நுனி இலசான கிளையை நம்ம ஒடித்து ஒரு மண்ணில் வைத்தால் அது நிச்சயமாய் வளராது. உறுதியாக நான் சொல்ல முடியும். அது அப்படியே கருகி காய்ந்து போயிடும். அப்படி தானே நம்ம எல்லாரும் பார்க்குறோம் இல்லையா? ஒரு மரத்தை நட்டினா அதான்னா ஒரு செடியை நட்டியாச்சுதுன்னா அது எப்போ துளிர் விடும், அது எப்போ அது வந்து பலன் கொடுக்கும் என்று சொல்லி எல்லாரும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியம்தான். ஆனால் இங்கே நம்ம வாசிக்கிறோம், இந்த கேதுரு மரத்துடைய இளங்கிளை அந்த நுனியில் அந்த இலசாக இருக்கிற அந்த கிளையை உடைத்து உயரமும் உன்னதமான ஒரு பருவத்தில் போய் அங்கே நாட்டினார்கள். அது நடப்பட்டிருக்கிறது. பிறகு நம்ம அந்த வசனத்தை கீழே வாசிக்கலாம். வாசிங்க. இஸ்ரவேலின் உயரமான அதை பருவத்திலே நாட்டுவேன். அது கொம்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பட்சிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாவரிக்கும். ஹல்லேலூயா. அப்போ கேதுரு மரத்துக்கு என்ன விசேஷம் இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமா நானும் நீங்களும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கேதுரு மரத்துடைய விசேஷம் என்னன்னு கேட்டால், அதனுடைய இளங்கிளையை ஒடித்து உன்னதமான மலையில் பருவத்தில் போய் அது நாட்டினாலும் அங்கே அது வேர் விட்டு பெரிய மரமாகி அதுகளெல்லாம் கிளை விட்டு அதிலே பட்சிகள் வந்து தங்கி நாமும் அதன் நிழலிலே போய் வந்து அடைவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நானும் நீங்கள் திரும்பி யாரை பார்த்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்கள்? யாரை பார்த்து நம்ம சொல்லணும்? வசனம் புரியலையா உங்களுக்கு? யாரை பார்த்து திரும்ப யாரை பார்த்து நம்ம சொல்லணும்? வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், முட்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு கேதுரு மரத்தை பட்சித்து போடும் என்று சொல்லி முட்செடி சொன்னது. இப்போ நானும் நீங்களும் அந்த முட்செடியை பார்த்து நம்ம திரும்ப என்ன சொல்ல போகிறோம்?
இந்த கேதுரு மரத்துடைய இளங்கிளைய கூட நீ ஒடித்து பருவதத்திலே போய் நட்டு வைத்தாலும் அங்கே வேர் விட்டு ஓங்கி வளர்ந்து என்னுடைய கிளைகளிலே பட்சிகள் வந்து தங்கும், என்னுடைய நிழலை எல்லாத்துக்கும் நிழல் கொடுக்கும். ஆனால் முச்செடியோ தன்னுடைய நிழலில் யாரும் வந்து தங்கவே மாட்டாங்க. அப்போ நானும் நீங்களும் சத்துருவை பார்த்து நாம் என்ன செய்யணும் தெரியுமா? சவால் விட்டு சொல்ல வேண்டும். உன்னுடைய நிழலில் ஒரு மிருகம் கூட வந்து தங்காது. ஆனால் என் நிழலை பாரு, என் பட்சிகளுக்கு நான் கூடு கட்டுவதற்கு இடம் கொடுத்திருக்கிறேன். அந்த பட்சிகளெல்லாம் என் கிளைகளே வந்து தாவரிக்கும். என் நிழலிலே மனுஷர்கள் வந்து இளைப்பாருவாங்க. நான் மகிழ்ச்சி கொடுக்கிற மரமாக இருப்பேன். உன்னால் என்னை ஒன்றும் செய்யவே முடியாது. அந்த அக்கினி புறப்பட்டு வரும், ஆனாலும் அக்கினி திரும்ப போயிடும். எதுக்கிட்ட? முச்செடிக்கிட்ட தான் போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்டதான வல்லமை படைத்ததான கேதுரு மரங்களாய் நானும் நீங்களும் ஆண்டவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் இருந்தால் நமக்கு விரோதமாய் ஒருவரும் எழும்ப முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். நானும் நீங்கள் அந்த வசனத்துக்கு முன்பாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். முச்செடியை பார்த்து நம்ம சொல்ல வேண்டும், உன்னுடைய அக்கினி எங்களை ஒரு நாளும் பட்சிக்கவே முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை பேர் என்னென்ன போராட்டத்தோட, பிரச்சனையோடு கூட, சோர்வோடு கூட, வியாதியோடு கூட, மன நொந்து போன சூழ்நிலையில் இந்த காலை வேளை ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்களா? உங்களையும் என்னையும் பார்த்து கத்த சொல்கிற வார்த்தை ஒன்றே ஒன்றுதான். மகனே, மகளே, நீ கலங்காதே. உன்னிடத்தில் முச்செடியானது அக்கினியை அனுப்பினாலும் நான் அதை நிர்மூலம் பண்ணுவேன். உனக்கு விரோதமாக ஒரு ஆயுதமும் எழும்ப முடியாது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம்ம கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஒருவர் உனக்கு விரோதமாக எழும்ப முடியாது. அந்த முச்செடிக்கு வந்து அக்கினி அதை பட்சித்து போட முடியாது. ஏனென்றால் நான் உன்னதமானவரின் அறிவில அவருடைய நிழலிலே நான் தங்கி இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே வந்து சிலுவிலே மரித்து, ரத்தம் சிந்தி மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து பிதாவின் இடத்துல அவருடைய காயங்களை காண்பித்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிற தெய்வம் இப்பொழுது மீண்டுமாய் நம்மளை சேர்த்து கொள்ளும்படியாக இந்த உலகத்தை நோக்கி வரப்போகிறார். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் அவருடைய வருகைக்காய் ஆயத்தமாய் காத்திருக்கிறதான ஒரு தேவ பிள்ளைகளாய், ஒரு கேதுரு மரங்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? அதே வசனத்தில் 2ஆகம புஸ்தகம் அதனுடைய 24ஆம் அதிகாரம் அதில் 1 to 6 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். 2ஆகம புஸ்தகம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின் படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. யார் மேல? பிலேயாம் மேல வந்தது. அதுக்கு முன்னாடி அதை 23ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றிகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனத்துக்கு நான் ஒப்பனையாக ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு நிறைய ட்ரைபல்ஸ்
நீலகிரி பட்டணத்தில் இருக்காங்க. நீலகிரி பட்டணத்தில் மட்டுமே இப்போ எல்லாம் பல இடங்களிலும் ட்ரைபல்ஸ் என்று சொன்னால் ஆதி திராவிடர்கள், ஆதிவாசிகள் என்ன செய்கிறாங்க, பல இடத்துல பரவியிருக்காங்க. ஆனால் விசேஷமாக ஊட்டியில் இருக்கிற ஒரே ஒரு அந்த ட்ரைபல்ஸை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்களிடத்தில் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். நானும் பாஸ்டரும் அங்கே சென்று அந்த பாஷையில் பேசி அவர்களிடத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட 7 வருடம் அங்கே நாங்கள் ஊழியம் செய்திருக்கிறோம். எங்களுக்கும் அநேக குடும்பங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6-7 குடும்பங்கள் அந்த ஊரிலிருந்து சபையை நோக்கி கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்களோடு கூட நாங்கள் பழகினது உண்டு. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது அவருடைய எல்லா சாஸ்திர சடங்குகள் எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் தைரியமாய் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க யார் இடத்துலையும் அவங்க கலந்து கொள்ள மாட்டார்கள். அவங்க தனியாக தான் வாசம் பண்ணுவாங்க. அந்த ஊருக்குள்ளே வேறு யாராவது ஒரு வேறு ட்ரைபல்ஸ் அவங்க ஊருக்குள்ளே வந்து வீடு கட்டவோ அவங்களோடு கூட வாசம் பண்ணவோ அவங்களுக்கு அனுமதி கிடையாது. யாராவது வந்து நான் உங்களோடு கூட இந்த வீட்டில் வாசம் பண்ணுறேன், என்னை வாடகைக்கு இந்த வீடு கொடுங்க, இல்லாவிட்ட நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று யாராவது சொன்னால் அதை அவர்கள் சம்மதிக்க மாட்டார்கள். ஒருவேளை அப்படி அவர்கள் சம்மதித்தாலும் அந்த குடும்பத்தை அவர்கள் அந்த வீட்டை, அந்த ஊரை விட்டு விலக்கி வைத்து விடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ட்ரைபல்ஸ் யார் தெரியுங்களா? படுகா இனத்தை சேர்ந்தவர்கள். படுகா இனம். நம்முடைய மத்தியில் பிரியா வந்திருக்கல, கைத்துக்கும். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಂಗೆ ಅಟ್ಟಿದೋಗಿ ಬೇರೆ ದಾರದ ಬಂದಲೆ ಅವ್ರಿಗೆ ಮನೆ ಬಿತ್ತು ನಂಗೆ ಬದುಕುವುದು ಮುಡಿದ್ರವ ಇಲ್ಲ ತಾನೆ? அது நிஜம் தானே? நான் எழுதுவது நிஜவா? ஹல்லேலூயா. நான் எப்போ என்ன பேசினேன் என்று உங்களுக்கு தெரியாது, நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். யாராவது அவங்க வீட்டுக்கு அவங்க ஊருக்குள்ளே வந்து நான் உங்கள் இடத்துல தங்கிக்கிறேன், நீங்கள் வீடு கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் அவங்க நிச்சயமாக இதை அனுமதிக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போது அந்த ஒரு வேளை நான் பிரியா விட்டே போய் இந்த ಒಂದಿನ ನಿಂಗೆ ಮನೆ ನಾ ಇದ್ದನೆ ಒರ್ಕದು ಒಯ್ಬಿಡ್ನೆ ಅತ್ತೆಂದ್ಬಿಲೆ ನೀ ಇದು ಒತ್ತುಕೊಳ್ರೆ ಅಲ್ಲ ಬಂದು ನಿಂಗೆ ಕೂಡ ಇದ್ದು ಬದುಕಿನೇ ಅಂದಲೇ நீ ஒத்துக்கொள்ள அத்தை தானே? ஆமென். ஹல்லேலூயா. நான் வந்து அவங்ககிட்ட ஒரு நாள் தங்கிட்டு போனால் கூட அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் தினந்தோறும் நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னால் அதை ஒத்துக்கொள்ள முடியாது. அப்படி போல தான் ஹல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தனியே வாசம் பண்ணினார்கள். அவர்கள் வேறு எந்த ஜாதியோடும் கலவாமல் தனியே இருந்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அந்த தனியே வாசம் பண்ணுகிறதான இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பாலாக் என்றதான ஒரு மனுஷன் இந்த பிலேயாம் தீர்க்கதரிசியை கொண்டு போய் அவன் உச்சி மலையில் நிற்க வைத்து நீ அவர்களை பார்த்து சாபம் விட வேண்டும் என்று சொல்லி தான் பிலேயாமை அழைத்து கொண்டு போகிறதாக நம்ம பின்னுள்ள வசனத்திலெல்லாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தில் வாசிப்பதுக்கு நம்ம நேரம் இல்லை. நான் 8:40-45 நான் அதை முடிக்க வேண்டும். ஆகையினால இந்த ஜனங்கள் அங்கே தனியே வாசம் பண்ணுகிறார்கள். அவங்களுடைய எல்லாம் இந்த படுகா இனத்துடைய ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒத்ததான ஒரு காரியம் அந்த ஊருக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு காலம் மாறி போயிடுச்சு. அதனால பலவிதமான விக்கிரகங்களும் பலவிதமான கொள்கைகளும் அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. அவர்களுக்கு நிஜமான உண்மையான தெய்வம் யார் தெரியுமா? தீபிகை. அப்படி என்று சொன்னால் விளக்கு, ஒளி, அதுதான் அவங்களோட தெய்வம். அது மாத்திரமல்ல, ஒரு பண்டிகை நாட்களில், விசேஷ நாட்களில் மற்றொரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு வரும்போது ஒரு வயதான ஒரு கிட்டத்தட்ட 80, 75, 80 வயதுக்குள்ளே இருக்கிற ஒரு வயதான மனுஷன்தான் ஒரு கோலை, ஒரு வழக்கம் மாதிரி இருக்கும், அந்த கோலை பிடித்து கொண்டு இன்னொரு ஊருக்கு அவர் வருவார். அது என்ன அடையாளம் என்று கேட்டால், எத்த பண்டிகைன்னு ஒரு பண்டிகை வரும். அந்த பண்டிகைக்கு முன்பதாக இந்த கோல் இன்னொரு கோவிலிருந்து இன்னொரு கோவிலுக்கு கொண்டு போகிற ஒரு சாஸ்திரமான காரியம். ஆனால் அந்த நாட்களிலே மோசேயுடைய கரத்தில் என்ன இருந்தது? கோல் இருந்தது. அந்த கோலை தான், அந்த கோலை வைத்து தான்
தேவன் பல அதிசயமான காரியத்தை செய்தார். அந்த கோலு தான் மோசேயோட கரத்தில் இருந்த அற்புதங்களை செய்தது. அதே கோல் மாதிரி படுகா இனத்தை சேர்ந்தவர்கள் அந்த வயதான அந்த மனுஷன்கிட்ட ஒரு சின்ன பையனும் அந்த மனுஷன் அந்த கோலை சும்மா அந்த கோல் மேலே ஒரு பூவெல்லாம் சுற்றி அந்த கோலை அப்படியே கொண்டு வருவாங்க. அதை நான் என் கண்களிலே பார்த்துருக்கிறேன். அந்த ஜனங்களோடு கூட வாழ்ந்தபடினால் அந்த காரியமெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். அந்த கோலை கொண்டு வரும்போது அந்த பெரியவருடைய காலிலே வந்த ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் ஊற்றுவார்கள். பெண்கள் எல்லாம் போய் அந்த பெரியவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்வார்கள். அந்த கோலு தான் அவங்களுக்கு தெய்வம், ஒரு விளக்கு தான் அவங்களுக்கு தெய்வம். ஏன்னா இன்னைக்கு அப்படி இல்லை. பல விக்கிரக ஆராதனை, பல கோவில்களை கட்டி அவங்களுடைய எல்லாவற்றையும் அவர்கள் மாற்றி போட்டார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை போலதான் அவர்களும் இருந்தார்கள் என்று சொல்லி இதில் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த தனியாய் வாழுகிறதான இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பிழையாம் சபிப்பதற்காக வருகிறார். இப்போ எல்லாரும் அந்த 24ஆம் அதிகாரத்துக்குள்ள வந்து அந்த 24ஆம் அதிகாரம் அதனுடைய கீழே வசனத்தை வாசிக்கலாமா? 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்து உரைத்து பேயோரின் குமாரனாகிய பிழையாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது, கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க வாசிக்கிறோம், வார்த்தையை தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவருடைய தரிசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவருடைய தரிசனம் நாம் எத்தனை பேர் அனுபவித்திருக்கிறோம்? எத்தனையோ நாட்கள் நம்ம தேவ சமூகத்துக்கு வருகிறோம், வசனத்தை கேட்கிறோம், அப்படியே போகிறோம். ஆனால் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற தரிசனத்தை நம்ம நினைத்திருக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த காலம் வரும்போது அந்த தரிசனத்தை நிறைவேற்ற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நாம் தரிசனத்தை குறித்த காலத்தில் நமக்காக தேவன் வைத்திருக்கிறார். அந்த தரிசனமானது ஒரு நாள் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறைந்து போன என்னுடைய கணவர் பாஸ்டர் வில்சன் அவர்கள் இந்த சபையை குறித்து ஒரு தரிசனம் சொல்லியிருக்கிறார். அது ஒரு நாளும் மறைந்தே போகிறார். ஒரு வேளை மறித்து போகிறவரை குறித்து ஏன் இவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லி பலர் கேள்வி கேட்கலாம். ஆனால் மறித்து போனவர்களை குறித்து பேசுவதல்ல, அவருடைய தரிசனத்தை குறித்து நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர் ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன், ஒரு நல்ல ஊழியக்காரர். அவர் எங்களுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு சபை இருக்கிறது, ஃபுல் காஸ்பல் சர்ச். அங்கே 3 மணிக்கு ஒரு பாடல் பாடப்படும். அவர் தான் அந்த பாட்டு பாடுவார். எந்த சித்தம் அல்ல உன் சித்தம் போல் ஆக்கடவுள் ஆகட்டும்னு சொல்லி ஒரு பாட்டு. அந்த பாட்டுடைய வரியில ஒரு அடி உள்ள பாடுவார். இது என்னால் இந்த பாட்டு மறக்கவே முடியாது. ஏனென்றால் அந்த 3 மணிக்கு அந்த பாட்டு எப்போ வரும் நான் காத்து கொண்டு இருப்பேன். அந்த மனுஷனை போல, அந்த தாசனை போல ஒருவரும் பாட முடியாது. நான் சத்தியமாக சொல்லுகிறேன். அந்த பாட்டில் ஒரு ஜீவன் இருக்கிறது. ஒருவேளை ஐயா மறித்து மண்ணுக்கு மண்ணை மக்கி போயிட்டார், அந்த எலும்பு கூட இருக்காது இப்போ. ஆனால் அவர் பாடின பாட்டுக்கு இன்றைக்கு ஜீவன் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த மனுஷன் பாடின பாட்டுக்கு ஜீவன் உண்டு. என் பாஸ்டர் மறிக்கிறதுக்கு 4:30 மணிக்கு அவர் மறித்து போகிறார். அந்த 3 மணிக்கு அந்த பாட்டு பாடின உடனே பாஸ்டர் உட்காந்து என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் பாஸ்டர் வில்சன். என்ன சொன்னார் தெரியுங்களா? ஏம்மா 3 மணி 3 ஆயிடுச்சு இல்லை, எதை குறித்து எதை நினைத்து சொன்னார்ன்னு கேட்டார். அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாஸ்டர் அந்த ஐயா தினகரன் ஐயா பாடின பாட்டு அவர் ரசித்து கேட்பார். அந்த பாட்டு அந்த அவரு கூட இவரு சேர்ந்து பாடுவார். ஏன்னா அந்த பாட்டில் ஒரு ஜீவன் இருக்கிறது.
அப்போ என் ஷானிக்கிட்ட பார்த்து அவங்க அப்பா கேட்ட வார்த்தை, ஏம்மா எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா, பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டாங்களா, மம்மி சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஏன் என்றால் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, நான் இப்போ ஆண்டவர் சமயத்துக்கு போக போகிறேன், 1 மணி நேரத்துக்குள்ளே நான் ஆண்டவர் சமயத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு பாடும்போது, அந்த பாட்டை கேட்டவுடனே 3 தான் அந்த பாட்டு பாடு, இப்போவும் அந்த பாட்டு பாடிக்கொண்டே இருக்கிறது. அந்த 3 மணி ஆன உடனே அவர் இந்த பாட்டு பாடினோடனே கரெக்டாக சொன்னார், 3 மணி ஆயிடுச்சுல அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக பாஸ்டர் இந்த சபையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க. எத்தனை பேர் அதை ஞாபகத்தை வைத்திருக்கிறீங்க, எத்தனை பேர் மறந்து போனீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், ஒரு மனுஷன் இந்த பாப்பநாயக்கன் பாளையம் சபையை தேடி வருவார், அவர் நிச்சயமாகவே வந்து நமக்கு ஒரு சொந்த சபையை கட்டி கொடுப்பார். அது நான் என்னுடைய கண்கள் காணாவிட்டாலும் இங்கே இருக்கிற சந்ததிகள் அதை காணும் என்று சொல்லி அவர் போயிட்டாரு. ஆனால் அந்த வார்த்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசங்கள் அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிருக்கீங்களா? அவர் வார்த்தையை நம்புறீங்களா? அவருடைய வார்த்தை நீங்கள் நம்பாதீங்க. கர்த்தர் இந்த சபை மேலே வைத்திருக்கிற தரிசனத்தை நீங்கள் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் அவரை என்னால் மறக்கவே முடியாது. ஒரு நாள் இந்த புல்பிட்டில் தனிமையை குறித்து ஒரு மெசேஜ் கொடுத்தார். ஒரு 12 வருடத்துக்கு முன்பாக. அப்புறம் வெள்ள முடியலை, இல்லை நல்லா திடகாத்திரமாக இருக்கிறார். ஓடி ஓடி அந்த மெசேஜ் கொடுத்தார். நீ தனிமை இல்லை, தனிமை என்று யார் இங்கே வரக்கூடாது, உங்களோடு கூட தேவன் இருக்கிறார், நீங்கள் ஒரு நாள் தனிமையாக்கப்படுவதில்லை என்று சொல்லி தலைப்பில் ஒரு செய்தி கொடுத்தார். அந்த செய்தி இன்னும் என்னுடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் தரிசனத்தை ஒருவராலும் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. அப்பொழுது அவர் இன்னொரு காரியம், அந்த நாளில் அவர் ஒரு பாட்டு பாடினார். என் இன்ப துன்ப நேரன் நான் உம்மை நம்புவேன் என்று தான் ஒரு பாட்டு. அந்த பாட்டு கூட இன்னும் என் உள்ளத்தில் அப்படியே ஓடிக்கொண்டு, யாராவது அந்த பாட்டு பாடினா என் காதில் பாஸ்டர் வில்சன் பாடினதான் என் காதில் வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவருக்கு மறித்து மண் ஆயிட்டாரு. ஆனாலும் அவருடைய தரிசனம் இன்றைக்கு ஜீவனுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த தரிசனத்தை நம்புறீங்க? பாஸ்டர் சொன்ன தரிசனத்தை அல்ல, உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கப்பட்டிருக்கிறதான குறித்த காலத்தின் தரிசனம், குறித்த வேலை வரும்போது அதை நிறைவேற்ற தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ள தேவன். நிச்சயமாக அந்த தரிசனத்தை நிறைவேற்ற. ஒருவேளை என்ன தரிசனம் நினைக்கிறீங்களா? பல விதமான பாரத்தோடு கவலையோடு உங்களுடைய தரிசனத்தை எனக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறதே நான் சொல்லுகிறேன். பலர் தங்களுடைய வாழ்க்கை குறித்து தரிசனம், எதிர்காலம் என்ன ஆகுமோ, நான் எப்படி இருப்பேனோ என்று சொன்னதான தரிசனத்தோடு வந்திருக்கிறீங்க. படிக்கிற பிள்ளைகள் என் எதிர்காலம் எப்படி ஆகுமா, நான் எப்படி படிப்பேனோ என்று சொல்லி பிள்ளைகள் தன் படிப்பை குறித்து தரிசனத்தோடு வந்திருக்கிறீர்கள். வாலிப பிள்ளைகள் தங்களுடைய எதிர்காலத்தில் கர்த்தர் எனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ என்று சொல்லி தரிசனத்தோடு கூட வந்திருக்கிறீர்கள். வேலை செய்கிறவர்கள் இந்த வேலை என்ன ஆகுமோ என்று சொல்லி தரிசனத்தோடு வந்திருக்கிறீர்கள். வியாபாரம் செய்கிறவர்கள் என் வியாபாரம் என்னவாய் முடியுமோ, நான் இது செய்யலாமா வேண்டாமா என்று சொல்லி நீங்கள் தரிசனத்தோடு வந்திருக்கலாம். அந்த தரிசனத்தை குறித்து இன்னும் பலவிதமான குடும்ப வாழ்க்கையில் என்னுடைய தரிசனம் என்னவாக இருக்குமோ, என்னுடைய காரியங்கள் எதிர்காலம் என்னவாக இருக்குமோ, தரிசனத்தை நம்பி 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 வந்த ஒத்தனை பேருடைய தரிசனத்தையும் ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் அந்த தரிசனத்தை உங்களுக்காக எனக்காக கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலம் வரும்போது அந்த தரிசனத்தை கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். நம்முடைய தரிசனம் என்ன தெரியுமா? இந்த கேதுரு மரத்துடைய நுனிக்கிளையாய் உடைத்து போட்டாலும் அது கிளைகளை விடும். அதனுடைய கிளைகளில் அந்த எல்லா பட்சிகளும் வந்து தாபரிக்கும். நானும் நீங்களும் அதனுடைய கிளைகளின் நடுவில் அல்லாவிட்டு அதன் நிழலிலே நாம் போய் நிழலிலே தங்குவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த தரிசனம் சீக்கிரமாக நிறைவேறும். ஆண்டவரே, எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், எதுக்காக என்ன ஆகும்னு சொல்லி நினைத்திருக்கீங்களா? வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு நான் சொந்த வீட்டை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் தரிசனம் கொடுத்தா அது நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமே. அதனால தான் கேதுரு மரத்தை முச்செடியில் வந்துகிற அக்கினி ஒரு நாளும் பட்சிக்க அதனால முடியாது. அது சேலஞ்ச் வேணா பண்ணலாம், பாரு நான் உங்களை என்ன பண்ணுறேன்னு சொல்லலாம், ஆனால் அது தோற்று போகும். நம்முடைய பட்சத்தில் நம்முடைய தேவன் ஆகிய கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது உனக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் இன்றைக்கு நினச்சேன், பாஸ்டர் பற்றி நம்ம சொல்லக்கூடாது, அவருடைய முகத்தையே நம்ம மறைக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் மறைக்கவே முடியாது. நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சி எப்படியோ எந்த வசனத்துமோ ஏதாவது ஒரு காரியம் அவரை குறித்து பேசாமல் இருக்கவே முடிகிறதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனுடைய 5-6 வசனத்தை வாசிக்கலாம். என்னாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 5-6 வசனத்தை வாசிப்போம். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதி ஓரங்களில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. 5ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. யாக்கோபே உன் கூடாரங்கள், தேவ சபை என் பாப்பனாய்க்கு பாளைய கூடாரமே, இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஹல்லேலூயா. பாப்பனைக்கு பழைய சிறு மந்தைதான், சின்ன கூட்டம்தான். ஆனால் என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அப்படின்னா இந்த பாப்பனாக்கின் பழைய இந்திய தேவ சபையானது கர்த்தருக்கு முன்பாக எவ்வளவு அழகானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறித்த காலத்தில் தரிசனம் எப்படி அழகா இருக்கும் தெரியுமா? இந்த சபை நிரம்பி வழியும் போது கர்த்தர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எங்கிருந்தோ யார் பாஸ்டர் யாருன்னு தெரியாது, எனக்கும் யாருன்னு தெரியாது. சில நேரத்தில் இவர் எப்படி இப்படி ஒரு விசுவாசமான வார்த்தை சொல்கிறாரு அப்படி நான் சந்தேகப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் அவரோடு கூட 39 வருடம் நான் நடந்திருக்கிறபடினால அவர் விசுவாசத்தில் என்னையெல்லாம் பெற்றுக்கொண்டாரோ அது என் கண்கள் பார்த்திருக்கிறபடினால அவர் சொல்லுகிற தரிசனம் நிறைவேறும். ஹல்லேலூயா. இந்த சபை நிரம்பி வழியிற நேரத்தில் அந்த மனுஷன் எங்கே இருக்கிறாரோ தெரியும், ஆனால் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. அவர் வருவார். அவர் வந்தாச்சுதுன்னா இந்த சபையை கட்டி எழுப்ப கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சபை நிரம்பும் போது அது நடக்கும். ஒருவேளை நான் மரித்து போனாலும் எங்கிருக்கிற ஒவ்வொரு சந்ததிகளும் வரப்போகிற சந்ததிகளும் அது பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவார்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். தரிசனத்தை வெறுமையாய் நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல, தரிசனத்தை கொடுக்கிறவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் சந்தேகப்படலாம், ஆரோனுடைய கோல் ஒரே ராத்திரியிலே துளிர் விட்டது, ஒரே ராத்திரியிலே பூ பூத்தது, ஒரே ராத்திரியிலே காய் காய்த்தது, ஒரே ராத்திரியிலே வாதுமை பழம் தந்தது என்று சொன்னார். நானும் நீங்களும் விசுவாசிக்கிற தேவன் நம்முடைய கோள்களை துளிர் விட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய வேலையில், என்னுடைய எதிர்காலத்தில், என் படிப்பில் துளிர் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி கலங்கி போய் வந்திருக்கிற ஆத்துமாவே உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஒரே ராத்திரியிலே அந்த கோள் துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்த்து வாதமை மேல பழம் கொடுக்குமே. ஆனால் உன்னுடைய தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார், என்னுடைய தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாசனத்து நிமித்தம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய பாடலை மட்டும் பாடி
நான் இந்த வசனத்தை முடிக்க நான் விரும்புகிறேன். கடந்த நாட்களிலே என்னிடத்துல ஒரு தம்பி வந்து, ஆண்டி வருகிறதான விபிஎஸ்க்கு முன்பாக நான் ஒரு சில சண்டே கிளாஸ் பாட்டுகளை எழுத வேண்டும் சொல்லி நினைத்தேன். கர்த்தர் உங்களை தான் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதனால் எனக்கு ஒரு சில 1-2 பாட்டாவது எழுதி கொடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தார். ஆனால் நான் அந்த நேரத்தில் எனக்கு சொன்ன நேரத்திலேயே ஒரு 6 பாடுகளை ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த 6 பாட்டு எழுதினேன். கர்த்தர் எனக்கு அப்படி ஒரு கிருபை கொடுத்தார். அதை அடுத்த முறை நான் பாடுகிறேன். அந்த பாட்டு நம்ம சண்டே கிளாஸில் இருக்கிற குழந்தைகளெல்லாம் அது பழகி நம்ம சபையில் உள்ள பிள்ளைகள் அதை பயன்படும்படியாக நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. இப்போ அந்த பாடல் நான் பாடுகிறதில்லை. நான் ஒரு பாடலை பாடி நான் இந்த வசனத்தை நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றிலும்